குட்டீஸ் வணக்கம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபுட்டு டைஜஷன் பண்ணுறது என்னென்னலாம் அடங்கியிருக்குன்னு தான் முதல்ல பார்த்தோம். நம்ம வாயிலிருந்து ஏனஸ் வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ உண்மையாகவே உணவு எப்படி வயிற்றுக்குள்ளே அது ஒவ்வொரு பாகமாக போகுது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகி நம்ம உணவை செரிமானம் ஆகி நம்ம பாடிக்கு தேவைப்படுற புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸு, ஃபைபரு, கார்போஹைட்ரேட் இதுக்கெல்லாம் எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அது ஃபுல்லாக கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் இன்னும் கொஞ்சம் ரசித்து சாப்பிடுவோம். இப்போ ருசிக்கு மாத்திரம் நம்ம இடம் கொடுக்குறோம். இன்னும் கொஞ்சம் ரசித்து சாப்பிட்றதுக்கு டாக்டர்ஸ்லாம் முன்னுக்கு வருவாங்க. நீங்களும் அந்த இதில் இருங்க. ஸோ டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தோணும். கொஞ்சம் டாக்டர்ஸ் கொஞ்சம் தொப்பை வச்சுருப்பாங்க என்ன மாதிரி. பட் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. நீங்களும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த சாப்டர் ரொம்ப முக்கியம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். மொபிலிட்டி. இப்போ வாயில் நம்ம உணவு வச்சோம்னா அது எப்படி ஒவ்வொரு இடத்துலேருந்து அது போகுதுங்கிறத பார்க்குறோம் நம்ம. மொபிலிட்டி ஆஃப் த கட். ஒவ்வொரு ஏரியாலையும் மவுத்தில் எப்படி அது மவுத்துலேருந்து ஈசோஃபேகஸ்க்கு எப்படி போகுது, ஈசோஃபேகஸ் வயிறுக்குள்ளே எப்போ போகுது, வயிறில் எவ்வளோ நேரம் தங்கியிருக்கும், என்னென்ன நடக்கும். அதுக்கடுத்து டியோடினம், சிறுகுடல். சிறுகுடலில் ஸ்டார்டிங் பேர் டியோடினம். அதுக்கடுத்து சிறுகுடலில் ஒவ்வொரு பாகத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிறுகுடலில் 3 இருக்கு இல்லையா, டியோடினம், ஜெஜினம், இலியம். அங்கே நடக்கிற வேலைகள், அதை உணவு செரிமானம் ஆகிறதுக்கு என்னென்ன கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் உண்டாகுது, அது எப்படி ஒரு 20 மணி நேரம் 24 மணி நேரத்துக்குள்ளே ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகி அதுக்கடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடலுக்கு போகிறது. பெருங்குடலில் என்னென்ன நடக்குது, அந்த பெருங்குடலேருந்து அடுத்து எப்படி நம்ம மோஷன் போகுது, ரெக்டம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல போய் எவ்வளோ நேரம் தங்கி இருக்குது, எப்படி அது வெளியில் போகுது. ஸோ இந்த மொபிலிட்டியை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதில் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியணும். alimentary canal allows the movement of food forward along its length. வாயிலிருந்து பின்ன வரைக்கும் போகிறதோ அந்த சொல்கிறாங்க. இட் occurs through peristaltic movement. அந்த மூமெண்ட்டுக்கு பேர் peristaltic movement. பாம்பு வளைஞ்சு போகிறது இல்லையா, அது ஸ்னேக் லைக் மூமெண்ட்டு. பட் இது மேலேருந்து அடுத்து அமைங்கி போகும். பெரிஸ்டால்டிக் மூமெண்ட். நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது வயிறு குடலை பார்க்கும்போது குடல்லே அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அது நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. தட் இஸ். ஸோ அதுதான் நம்ம குடலோட இது இன்வாலண்ட்ரி மூமெண்ட்னு சொல்கிறோம். த alimentary canal ஆர் கட்டு ஷோஸ் ஃபாலோவிங் மூமெண்ட்ஸ். ஒன்று பக்கிள் கேவிட்டி. பக்கிள் கேவிட்டியில் என்னென்ன மூமெண்ட்ஸ் நடக்குது. ரெண்டாவது பெரிஸ்டால்சிஸ். அதுக்கடுத்து ஈசோஃபேகஸ்குள்ளே போகிறது பெரிஸ்டால்சிஸ். ஸோ ஈசோஃபேகஸ் பின்னாடி போகிறதுலாம் பெரிஸ்டால்சிஸ். ஸோ பக்கிள் கேவிட்டியில் என்ன பண்ணுறோம், உணவை நல்லா பல்லு வச்சு நம்ம கடிக்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் மாஸ்டிகேஷன். மாஸ்டிகேஷன் அப்போ என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் மாஸ்டிகேட் பண்ணிவிட்டு முழுங்குறோம், ஸ்வாலோவிங். அது பேர் deglutation. So mastication, the food substances are broken into smaller pieces. பெரிய கறி துண்டோ இல்லாட்டி உருளைக்கிழங்கோ இருந்துச்சுன்னா நம்ம அதை கடித்து அதை சின்ன பீஸாக ஆகிறோம் இல்லையா, ஸ்மாலர் பீசஸ் பை த மூமெண்ட் ஆஃப் த டீத். டங் ஹெல்ப்ஸ் த ஃபுட் டு மிக்ஸ் த்ரூ சலைவா அண்ட் மியூக்கஸ். நம்ம சாப்பாடு உணவு வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடியே வாய்க்குள்ள நிறைய உமிழ்நீர் உண்டாகுது. அந்த உமிழ்நீரும் மியூக்கஸையும் சேர்த்து ஒரு ரவுண்டை உருண்டையாக இது பண்ணுறது டங்கோட வேலை. த மியூக்கஸ் லூப்ரிகேட்ஸ் அண்ட் அட்ஹர்ஸ் த மாஸ்டிகேட்டட் பார்ட்டிக்கல் ஆஃப் த ஃபுட் இன்டு அ போலஸ். போலஸ் தான் ரவுண்டாக இருக்கிறது. அண்ட் புஷஸ் இட் பேக்வர்ட். நம்ம இது பண்ணோன்னா அது ரவுண்டான பிறகு அது பின்னாடி தள்ளுது. பின்னாடி கழுத்து பாகத்தில் த ஃபேரிங்ஸ் ஃபார் டெக்லூட்டேஷன். த மாஸ்டிகேஷன் ஆஃப் த ஃபுட் இஸ் அ வாலண்ட்ரி ப்ராசஸ். ஸோ இது மாத்திரம்தான் வாலண்ட்ரி ப்ராசஸ். நம்ம தான் உணவை கடிச்சிட்டு அதை பின்னாடி தள்ளுறோம். அந்த பின்னாடி தள்ளினதுக்கப்புறம் எல்லாமே இன்வாலண்ட்ரி போர்ஷன். ஸ்வாலோவிங், டெக்லூட்டேஷன். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பாசிங் போலஸ் மாஸ் ஆஃப் சாஃப்ட் மாஸ் ஃபுட் இன்டு யூசோஃபேகஸ். யூசோஃபேகஸ் தான் நம்ம தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் இருக்கிற அந்த சின்ன டியூப். ஃப்ரம் buccal cavity through pharynx. The food is pushed back against the epiglottis. At the same time, epiglottis covers the glottis. So, ஈசோஃபேகஸ் ட்ரக்கியாவும் பக்கத்தில் இருக்கும். ட்ரக்கியா சுவாச குழாய். ஈசோஃபேகஸ் உணவு போகிற குழாய். ஸோ நம்ம உணவு இது பண்ணும்போது சுவாசம் நம்ம சுவாசிக்க மாட்டோம். இது என்ன பண்ணுதுன்னா அந்த உணவு சுவாச குழாய் போகாமல் இருக்கிறதுக்கு
இந்த எபிக்ளாட்டிஸ் வந்து கிளாட்டிஸை போய் கவர் பண்ணிக்கும். Due to this, esophageal opening becomes wider and food enters into it easily. The bolus further passes down through the esophagus by a successive wave. It is called as peristalsis, as a reflex along with the constriction of esophageal opening, which takes the food down towards the stomach. So கொஞ்சம் கொஞ்சம் waves மாதிரி அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தள்ளும். Peristalsis, it is the reflex wave that comprises of series of muscle contraction that passes through the whole digestive tract. It pushes the food in forward direction, that is away from the mouth. இதான் வந்து mobility of the gut. இதோட மெக்கானிசம் பார்ப்போம். மெக்கானிசம் என்னென்னலாம் அதில் இன்வால்வ் ஆகுதுங்கிறத பார்க்குறது தான் இது. மெக்கானிசம் வந்து நம்ம வந்து 2-3 போர்ஷனாக பார்ப்போம். ஒன்று வந்து டைஜஷன் இந்த பக்கல் கேவிட்டி, ஓரல் கேவிட்டி, வாய்க்குள்ளே என்ன இருக்கிறது. அப்புறம் டைஜஷன் இந்த ஸ்டமக், வயிற்றுக்குள்ளே. அப்புறம் டைஜஷன் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன், அப்புறம் டைஜஷன் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் இந்த ஓரல் கேவிட்டி. ஸோ உணவு செரிமானம் வந்து வாயிலேயே ஆரம்பிச்சிருது. எதனாலனா அங்கே வந்து என்சைம், சலைவரி அமெலேஸுங்கிற ஒரு என்சைம் வந்து ஒரு கெமிக்கல் இருக்குது நம்ம உமிழ்நீரில். அந்த சலைவால் என்ன இருக்குன்னா, இட் இஸ் செக்ரீட்டட் இந்த ஓரல் கேவிட்டி கண்டெய்னிங் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் சோடியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, குளோரைடு, பைகார்பனேட். இது தவிர இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது. பட் அண்ட் ஆல்சோ 2 என்சைம்ஸ் இருக்குது, சலைவரி அமெலேஸ் அண்ட் லைசோசோம்ஸ். இது எல்லாமே வந்து ஓரல் கேவிட்டியில் செக்ரீட் ஆகுது. ஸோ எலக்ட்ரோலைட் செக்ரீட் ஆகுது ப்ளஸ் 2 enzymes. About 30% of the starch get hydrolyzed in the oral cavity by action of salivary amylase at the optimum of 6.8 into a disaccharides, maltose. ஸோ உணவு வந்து நம்ம ஸ்டார்ச்சாக சாப்பிட்றோம், அந்த அரிசி சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து வாயிலேயே வந்து நம்ம பல் கடிக்கிறது, அந்த உமிழ்நீர் இது மிக்ஸ் ஆகுதுலேயே அது சின்னதாக டைசாக்ரேட்ஸாக மாறிடுது. டைசாக்ரேட்ஸ் வந்து அதுக்கு அடுத்து மோனோசாக்ரேட் ஆகிடுச்சுன்னா உடம்புல வந்து குடல் வந்து எடுத்துக்கும். ஸோ டைசாக்ரேட் ஆகிறது தான் வி கால் இட் அஸ் ஸ்டார்ச் டு மால்டோஸ். அப்புறம் லைசோசோம்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட் ஆல்சோ. ஸோ உணவில் சில குட்டி குட்டி கிருமிகள் இருந்துச்சுனாலும் இந்த லைசோசோம்ஸ் வந்து கிருமிகளை கொல்றதுக்கு அதுங்கக்கிட்ட சக்தி இருக்குது. இட் கில்ஸ் பாக்டீரியா, தஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ வாயில் இருக்கிறது பார்த்துட்டோம். இப்போ ஸ்டமக்கு தான் மேஜர் டைஜஸ்டிவ் ஃபேக்ட்ரி. உணவு வந்து அங்கே வந்து 2-3 மணி நேரம் 5 மணி நேரம் வரைக்கும் கூட சம்டைம்ஸ் இருக்கும். நீங்கள் கொழுப்புள்ள ஆகாரம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அது வந்து வயிற்றில் 4 to 5 hours இருக்கும். ஃபுட் ரிமைன்ஸ் இன் த ஸ்டமக் ஃபார் அரவுண்ட் 4 to 5 hours. Internal mucosa of stomach contains gastric glands which mainly comprises of 3 types of cells. A வந்து mucus or neck cells for secreting mucus. B வந்து peptic or chief cells. அதுக்கு இன்னொரு பேர் வந்து zymogenik cells. ஸோ பெப்டிக் செல்ஸ்ன்னு சொல்லலாம், சீஃப் செல்ஸு zymogenik ஃபார் செக்ரீட்டிங் ப்ரோஎன்சைம் பெப்சினோஜன். ப்ரோஎன்சைம்னா என்சைம்ஸ்க்கு முன்னாடி அது வேறு ஏதாவது திரவியமோட சேர்ந்தால் தான் அது என்சைமாக மாறும். ஸோ அது சேர முடியலன்னு வச்சுக்கோங்க, அது ப்ரோஎன்சைமாகவே இருக்கும். ப்ரோஎன்சைமுக்கு வந்து அவ்வளோ ஆக்ஷன் இருக்காது. பெரைட்டல் ஆர் ஆக்சென்டிக் செல்ஸ் ஃபார் செக்ரீட்டிங் HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அண்ட் இன்ட்ரென்சிக் ஃபேக்டர்ஸ். 2 தான் அந்த பெரைட்டல் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஒன்று, இன்னொன்று வந்து இன்ட்ரென்சிக் ஃபேக்டர். இன்ட்ரென்சிக் ஃபேக்டர் வந்து பின்னாடி பார்ப்போம். அது வந்து விட்டமின் B12 உடம்புக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுக்கிறதுக்கு அது உதவுது. அது அப்சார்ப்ஷன் ஆஃப் விட்டமின் B12. த gastroesophageal sphinx throws the passage of food into the stomach. ஸோ அந்த ஈசோஃபேகஸ்க்கும் ஸ்டமக்குக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன், அதான் வந்து அது ஸ்பிங்க்டர் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஃபுட்டு ஸ்லோலி ரிலீஸ் ஃப்ரம் த ஸ்டமக் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் இன்டு ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ இந்த 4 மணி நேரத்துக்கு மேலே உணவு வந்து வயிற்றில் இருக்கும்போது HCl இந்த என்சைம்ஸ்லாம் இதுவான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகுடலில் ரிலீஸ் ஆகுது. அதுவும் இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் இட் இஸ் கால்ட் அஸ் டியோடினம். ஸோ தட் அ ஸ்லோ ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இங்கேருந்தே வந்து நல்ல சக்தி உள்ள ஆகாரத்தை எடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இந்த கொக்கோ கோலா, பெப்சி, இந்த ஜூஸு, இந்த மாதிரி ரொம்ப ஹை கேலரி ஹார்லிக்ஸு இதெல்லாம் குடிக்கிறது வயிற்றுலேயே வந்து அது செரிமானமாக அப்படியே வந்து நேராக லிவர் போயிடும். அதனால தான் நிறைய பேர் வந்து அந்த இதை நிறைய குடிக்கிறாங்க. பட் அது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஏதோ ரொம்ப டயர்டாக இருக்கும்போது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கிரிக்கெட் விளாண்டுட்டு ஒரு கிளாஸ் குடிக்கிறதுல தப்பு இல்லை. பட் டெய்லி ஃப்ரிட்ஜில் வச்சு
கார்போஹைட்ரேட்ஸ் ஹை கேலரியாக எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கட்டாயம் வந்து உடம்பு ஹார்ட்டு எல்லாம் பாதிக்கும், தொப்பை கட்டாயம் வரும், ஊழச்சதை அங்கங்கே வரும். ஸோ யூ ஷுட் ட்ரை அவாய்டிங் தோஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட். அதுக்கு தான் இதெல்லாம் படிக்கிறது. இதை வந்து இப்போ புரியும் போது, ஸோ உங்களுக்கு வந்து டாக்டர் ஆகும்போது இதை வந்து பேஷண்ட்ஸ் எடுத்து சொல்ல முடியும். ஸோ அந்த ஸ்லோ ரிலீஸில் இதோ தான் இதுவாகுது. த ஃபுட் மிக்சஸ் தரோலி வித் த அசிட்டிக் கேஸ்ட்ரிக் ஜூஸ் secreted in the stomach by churning movement. It is called as churning, churning, churning movements of its muscles, and becomes semi-digested acidic pulpic mass called chyme. It is called as chyme. வயிற்றுலேருந்து வெளியில் போகிறது கைமு, வாயிலிருந்து நம்ம உள்ளே போகிறது வந்து என்ன பார்த்தோம், போலஸ். அது வந்து போலஸ், இது வந்து கைம், CHYME. இது வந்து செமி டைஜஸ்டடாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தா இது வந்து பிரியாணிலேருந்து வந்ததுன்னே தெரியாது. அவ்வளோ தூரத்துக்கு அது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மற்ற கெமிக்கல்ஸ்லாம் சுவாகி சின்ன குட்டி குட்டி ரவுண்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து சிறு குடலுக்குள்ளே போகுது. அப்புறம் அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்னா, நிறைய என்சைம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பெப்சின். ஆன் எக்ஸ்போஷர் டு HCl, the pro-enzyme pepsinogen gets converted into pepsin. பெப்சின் தான் பெப்சினோஜன்லேருந்து வருது. That further converts protein into protease and peptones. இந்த பெப்சின் வந்து புரோட்டீன் புரதச்சத்துக்களை டைஜஸ்ட் பண்ணுறது. அதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக உடைக்கும். அது ஃபஸ்ட்டு ப்ரோட்டியேஸ்லேருந்து ப்ரோட்டியேஸ் ஆகும். ப்ரோட்டியேஸ் வந்து பெப்டோனாக மாறும். பெப்டோன் தான் அடுத்த ஸ்டேஜ். அப்புறம் அதுக்கு அடுத்து இன்னும் உடைச்சா தான் அது வந்து பாடியில் எடுக்க முடியும். இந்த ப்ரோட்டீன் டு ப்ரோட்டியேஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆப்டிமம் pH வந்து 1 to 3. அப்போனா எவ்வளோ இதுவாக இருக்கும் பாருங்கள். 1 to 3. நம்ம பாடியில் நார்மலாக வந்து 7 இருக்கும். இப்போ இது வந்து 1 to 3 ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட்டு ரெனின் ப்ரொடியூஸ் ஆகுது. ரெனின் வந்து எப்போ ப்ரொடியூஸ் ஆகுது, ஒன்லி இன் த வெரி ஏர்லி ஸ்டேஜ். இட் இஸ் அ ப்ரோட்டியோலிட்டிக் என்சைம் ஃபவுண்ட் இன் த கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஆஃப் ஒன்லி இன்ஃபென்ட்ஸ். நம்ம கை குழந்தைகளுக்கு மாத்திரம். இன் அ இன்ஆக்டிவ் ஃபார்ம். its secretion takes place in order to digest the milk. பால் டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக இதற்கு ப்ரோரெனின் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட இதுவாகும்போது ரெனினாக மாறுது. ஸோ ரெனின் தான் வந்து அவன் தாய்ப்பாலையும் நம்ம அவன் பிறந்த குழந்தைகள் பால் குடிக்கிறதுலே அதை வந்து செரிமானம் பண்ணுறது. பெரியவங்களுக்கு வந்து இந்த ரெனின் வந்து செக்ரீட் ஆகாது. கேஸ்ட்ரிக் லைப்பேஸ். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லைப்பேஸ் ஆர் ஆல்சோ செக்ரீட்டட் பை கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். Activity of this enzyme is inhibited in the stomach by the acidic condition. It acts on the emulsified fat and also helps in digesting around 25% of milk fat. So baby oda milk fat, infants oda milk fat. Apart from all these enzymes, the amount of mucus and bicarbonates present in the gastric juice plays an important role in the lubrication and protection of the mucosal epithelium from the action of highly acidic pH and getting destroyed. ஸோ இந்த HCl வந்து பயங்கர ஹை அசிடிக்காக இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம உடம்பையே பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த மியூக்கஸும் பைகார்பனேட்டும் தே ப்ளே மெயின் ரோல். ஸோ அதுதான் ஸ்டமக்கில் நடக்கிறது. தென் டைஜஷன் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறு குடலில் என்னென்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, நம்ம சிறு குடலாம் பார்த்தோம்னா அது பெரிய லாங் மீட்டர் இருக்கும். அது டியோடினம் கொஞ்சம் சி ஷேப்டாக இருக்கும். அடுத்து ஜெஜினம், அதுக்கு அடுத்து ஏலியம் இருக்கும். டு ஃபர்தர் ஃபெசிலிட்டேட் த டைஜஷன் ஆஃப் த ஃபுட், மஸ்குலாரிஸ் லேயர் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் ஸ்டார்ட்ஸ் பெரிஸ்டால்டிக். ஸோ சிறுகுடலில் வந்து சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருக்கும், பெரிஸ்டால்சிஸ் மூமெண்ட் இருக்கும். திஸ் அலோவ்ஸ் அ தரோ மிக்சிங் ஆஃப் த ஃபுட் வித் வேரியஸ் செக்ரீஷன்ஸ் இன் த இன்டெஸ்டைன். These contractions of muscles in the small intestines allows the further churning and needling, needling, needling of chyme and finally pushing it into large intestine. So இந்த இதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்க மசில்ஸு அதை வந்து அதை அப்படியே வந்து மூவ் பண்ணுறதுனால அது இதுவாகுது. அது மூவ் பண்ணுற அந்த கண்ட்ராக்ஷனால தான் இது வந்து அந்த ஃபர்தர் இதுக்கு வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடலுக்கு போகுது. த ரெஸ்பெக்டிவ் டைஜஸ்டிவ் ஜூஸஸ் ஃப்ரம் த லிவர், பேன்க்ரியாஸ் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ லிவர்லேருந்து வருது, பேன்க்ரியாஸ்லேருந்து வருது, ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து வருது. அது என்னென்னா தனித்தனியாக பார்ப்போம். பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் ஃப்ரம் த பேன்க்ரியாஸ் அண்ட் த பைல் ஃப்ரம் த லிவர் ஆர் ரிலீஸ் த்ரூ
hepatopancreatic duct. Enzymes from the pancreas. The pancreatic juice secreted from the pancreas contains the various inactive enzyme. These are the enzymes என்னென்னு பார்ப்போமா? enzymes of the pancreas. 6 different types of enzymes இருக்கு. ஒன்று trypsinogen, ரெண்டாவது chymotrypsinogen. Trypsinogen இது chymotrypsinogen. Procarboxypeptidase, amylase, lipase, nuclease. ஸோ எம்சிக்யூவில் இது தான் கேட்பான். ஃபாலோயிங் ஆர் லிவர் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டாங்கன்னா நம்ம ஃபால்ஸ் போடணும். ஸோ அதனால் அந்த நேம்ஸ் நம்ம 2-3 தடவை பார்க்கும்போதே நமக்கு வந்து இது வந்து பேன்கிரியாட்டிக் என்சைம்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணுன்னு பார்ப்போம். Trypsinogen is activated by enzyme enterokinase secreted by the internal mucosa into active trypsin, which in turn activates the other enzymes of the pancreatic juice. ஸோ இது எல்லா என்சைம்ஸுமே டைரெக்டாக ஆக்ட் பண்ண முடியாது. அது வந்து குடலுக்குள்ளே போனோன்னே குடலில் இருக்கிற ஒரு என்சைம் என்ட்ரோகைனேஸுங்கிற என்சைம்ஸ் வந்து முதல்ல ட்ரிப்சினோஜனை ஆக்டிவேட் பண்ணுது. அந்த ட்ரிப்சினோஜன் வந்து பாக்கி இருக்க மற்ற எல்லா என்சைம்ஸும் கைமோட்ரிப்சினோஜன், கார்பாக்சிபெப்சிடேஸு அதுங்க எல்லாத்தையும் அதுங்க ஆக்டிவேட் பண்ணுது. The protein, protease and peptones, partially hydrolyzed form of the protein present in the chyme, reaching the intestine are acted upon by the proteolytic enzyme of pancreatic juice. These are given below as protein, peptone, peptiose. இதுங்கெல்லாம் trypsin, chymotrypsin and carboxypeptidase இருக்கும்போது டைபெப்டைடாக மாறுது. ஸோ ப்ரோட்டீன் வந்து வயிற்றுலேயே பெப்டோன்ஸாக மாறுது. அதுவும் ஃபுல்லாக ஆகாது வந்து இந்த ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின் இதோட இருக்கும்போது டைபெப்டைடாக மாறுது. கார்போஹைட்ரேட் வந்து அரிசி, உணவு, மைதா மாவு, சுகரு இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் வரும். இந்த கைம் ஆர் ஹைட்ரலைஸ்ட் பை பேன்கிரியாட்டிக் அமைலேஸுங்கிற இது வந்து அதை டைசாக்கரேட்டாக மாற்றுது. அதுக்கடுத்து பாலிசாக்கரேட் ஸ்டார்ச், அது வந்து அமைலேஸ் வந்து டைசாக்கரேட்டாக மாறுது. தென் நியூக்ளியஸ் பேன்கிரியாட்டிக் ஜூஸில் இருக்கிறது வந்து என்ன பண்ணுது, ஆக்ட்ஸ் ஆன் த நியூக்ளிக் ஆசிட் டு ஃபார்ம் நியூக்ளியோடைட்ஸ் அண்ட் நியூக்ளியோசைட். ஸோ நியூக்ளிக் ஆசிட் வந்து நியூக்ளியோடைட்ஸாக மாறுது ஃபஸ்ட்டு மாறி நியூக்ளியோசைடாக அடுத்து மாறுது. ஸோ இதுதான் பேன்கிரியாட்டிக் ஜூஸோட மெயின் ஒர்க்கு. டைஜஸ்டிவ் ஜூஸஸ் ஃப்ரம் த லிவர். அடுத்து லிவர்லேருந்து என்னென்னலாம் வருதுன்னு பார்ப்போம். அதை எதை டைஜஸ்ட் பண்ணு பார்ப்போம். லிவர்லேருந்து 2 மெயினாக வரும். The bile secreted from the liver is released into duodenum of the small intestine. So bile secrete ஆகுது. அந்த பைலில் 2 பிக்மெண்ட் இருக்கும், பிலிருபின் அண்ட் பிலிவெர்டின். அது இல்லாமல் பைல் சால்ட்ஸு, கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபாஸ்ஃபோலிபிட்ஸ் இதுங்க எல்லாமே இருக்குது. இது மெயினாக வந்து கொழுப்பை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வருது. ஃபேட்டை எப்படி உடச்சி அதை வந்து உடம்புக்கு தேவையான அளவுக்கு மாற்றுது. ஃபஸ்ட்டு ஃபேட்லேருந்து லைப்பேஸ் வந்து இது பண்ணி டைக்ளிசரைட்ஸாக மாற்றுது. அதுக்கப்புறம் அது வந்து மோனோக்ளிசரைட்ஸாக மாற்றும். Thus fats are broken down into di and then monoglycerides by the action of the lipase secreted by the pancreas. Bile does not contain any enzyme as gastric juice. It helps in emulsifying fats, in breakdown of the fat into very small micelles, MICELLES, which are kept suspended in an aqueous medium. The process of emulsification is basically carried out by the salts of the bile. This increases the surface area of the fat available for digestion by the lipase. Okay, ஸோ கொழுப்பு எப்பவுமே டைஜஸ்ட் பண்ணுறது இருக்கலே கஷ்டம். அந்த ஒர்க்கை வந்து மெயினாக வந்து லிவர் எடுத்துக்குது. மற்ற ப்ரோட்டீனையும் கார்போஹைட்ரேட்ஸையும் நம்ம பேன்கிரியாட்டிக் கிளாண்ட் எடுத்துக்குது. ஸோ இது இல்லாமல் அடுத்தது வந்து என்சைம்ஸ் ஃப்ரம் இண்டஸ்டைன். இண்டஸ்டைன்லேருந்து எந்தெந்த என்சைம்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இண்டஸ்டைன் மியூக்கோசா எபித்தீலியம் ஹேஸ் காப்லெட் செல்ஸ். அது வந்து மியூக்கோஸ் செக்ரீட் பண்ணும், காப்லெட் செல்ஸு. Thus, the secretions of the brush border cells of the mucosa together with the goblet cell secretion form the intestinal juice, also known as succus entericus. The succus entericus thus contains various enzymes, disaccharidase, example maltase for digestion of the maltose into glucose,
dipeptidase, lipases and nucleosidase. இது எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது. Disaccharidase, dipeptidase, lipase and nucleosidase. The mucose along with the bicarbonates from the pancreas helps in protecting the mucosal layer of intestine from action of acids and also provides a alkaline medium 7.8 for enzymatic activities. Brunner's gland என்ன பண்ணுன்னு பார்ப்போம். Brunner's gland from the submucosal layer of the intestine also helps in this. Hence all the enzymes in the succus entericus act on the end products of the above mentioned reaction in order to form their respective simpler form. Dipeptidase வந்து dipeptides வந்து அமினோ ஆசிடாக மாறும். மால்டோஸ் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸாக மாறும். லாக்டோஸ் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸாக மாறும். சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸாக மாறும். நியூக்ளியோடைடு வந்து நியூக்ளியோசைட்ஸாக மாறும். அந்த நியூக்ளியோசைட்ஸ் வந்து அது ஒரு சுகரோடு சேர்ந்து நைட்ரஜனஸ் பேஸ் மாறிடும். அப்புறம் டை அண்ட் மோனோக்ளிசரைட்ஸ் வந்து ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசராலாக மாறிடும். ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். ஃபேட்டி ஆசிட் கொஞ்சம் பிரெயினுக்கு தேவை. All these final steps takes place very close to the mucosal epithelia of the intestine which facilitates their absorption. அது முடிச்சோன்னா அது அப்படியே அப்சர்வ் ஆயிரும். All the bio-macro molecules mentioned above are broken down in the duodenum region of small intestine while the simpler form are absorbed in the other two regions of small intestine, jejunum and ileum. அப்புறம் digestion in the large intestine. large intestine என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்மால் இன்டெஸ்டைன் நடக்கிறது எதுவுமே லார்ஜ் இன்டெஸ்டைன் நடக்காது. லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படியே ஆப்போசிட் வேலை பார்க்கும். நம்ம லார்ஜ்னு பெருங்குடல் நினைக்கிறோம். அது லார்ஜ்னா இருக்கிறதுல பெருசு, தடியாக இருக்கிறனால பெருசு. நீளம் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் ஜாஸ்தி. இது இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் இட் இஸ் அ கெமிக்கல் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட் அக்கர்ஸ் இன் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த அலிமெண்ட்ரி கனால். இதில் வந்து நிறைய பாக்டீரியாஸ் தான் இருக்கும். 500 வகையான பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த பாக்டீரியாஸ் தான் இந்த ஃபுட்டை வந்து சரி டைஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையானது எடுக்குது. என்னென்னலாம் பண்ணுதுன்னு பார்ப்போம். த லார்ஜ் இன்டெஸ்டைன் திஸ் இஸ் கேரிட் அவுட் பை பாக்டீரியல் ஆக்ஷன். கிளாண்ட்ஸ் ஆஃப் திஸ் ரீஜன் டென்ஸ் டு செக்ரீட் மியூக்கோஸ். வெறும் மியூக்கோஸ் தான், ஒரு என்சைம் கூட இங்கே லார்ஜ் இன்டெஸ்டைன் வராது. ஸோ நோ என்சைம் இஸ் செக்ரேட்டட் இன் திஸ் பார்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் ஜூஸ் சிஸ்டம். த undigested and unabsorbed substances are finally passed to large intestine. சரிங்களா? ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி 500 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்கும். சில பாக்டீரியா இருக்கிறனால தான் விட்டமின் கே, விட்டமின் B12, கால்சியமு, மெக்னீஷியம், ஜிங்க்கு இதெல்லாம் வந்து உடம்புக்கு எடுக்க முடியுது. அந்த பாக்டீரியா வந்து நம்ம தேவையில்லாத மாத்திரை, அந்த ஆன்டிபயோட்டிக் தெரியாமல் சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்றதுனால தான் உடம்பு வந்து வீக் ஆயிரும். கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க்கெல்லாம் அப்சர்வ் ஆகாமல் இந்த பாக்டீரியா நம்மளே கொண்டுடும். ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் பை லார்ஜ் இன்டெஸ்டைன். ஃபஸ்ட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், அப்புறம் அப்சார்ப்ஷன் ஆஃப் மினரல்ஸ், அப்புறம் அப்சார்ப்ஷன் ஆஃப் சம் மெடிசன்ஸ். ஸோ வாட்டர், மினரல்ஸ் அண்ட் மெடிசன்ஸ் பெருங்குடலில் அப்சர்வ் ஆகுது. செக்ரீஷன்ஸ் ஆஃப் மியூக்கஸ். மியூக்கஸ் நிறைய செக்ரீட் ஆகுது. அது எதனால் செக்ரீட் ஆகுதுன்னா அடரிங் டு த வேஸ்ட். அந்த உணவை வந்து இப்போ வந்து வெளியில் வந்து அது சாஃப்டாக வெளியில் போகணும் இல்லையா, மோஷனாக போகணும், அது கல் மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா, அந்த பார்ட்டிகல்ஸ் அதை தான் வந்து அது லூப்ரிகேட் பண்ணுது அந்த மியூக்கஸ் வந்து. த undigested unabsorbed substances called feces into the cecum region of the large intestine. இலியோசீக்கல் வேல்வ்லேருந்து அங்கேருந்து வெளியில் போகிறது எல்லாமே we call it as இது சீக்கம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா நியூரல் அண்ட் ஹார்மோனல் கண்ட்ரோல் ஆஃப் டைஜஷன். மெக்கானிசம் ஆஃப் டைஜஷன் பார்த்துட்டோம். இப்போ இந்த மெக்கானிசத்தை எப்படி வந்து பக்குவமாக நடத்துறது. இப்போ கிளாஸ் லீடர் யாராக இருந்தாலும் கிளாஸில் நம்மெல்லாம் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துருப்போம் டீச்சர் இல்லாத நேரத்தில். அது மாதிரி இதை வந்து எப்படி வந்து கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா நியூரல் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணோம், கொஞ்சம் ஹார்மோனலும். நியூரல் சிஸ்டம் வந்து செக்ரீஷன் ஆஃப் சலேவா, ஸோ வாயில் வந்து உமிழ்நீர் உண்டாரிலிருந்து மோஷன் வழியாக வெளியில் போகிற வரைக்கும் வந்து நியூரல் கண்ட்ரோல் கொஞ்சம் இருக்கும். இட்ஸ் சிச்சுவேட்டட் பை த ஸ்லைட் ஆஃப் த ஸ்மெல்லு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபுட்டு, அந்த சைட்டு, அப்போ உணவை பார்க்கும்போது ஸ்மெல் ஆஃப் த ஃபுட்டு, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபுட் இந்த ஓரல் கேவிட்டி, இதெல்லாம் இருந்தாலே saliva secrete ஆகுது. Similarly, the gastric and intestinal secretion are also under control of the neural signals. The muscular activities of the different parts of the alimentary canal are also moderated by
நியூரல் மெக்கானிசம், போத் லோக்கல் அண்ட் த்ரூ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ ரெண்டுமே இன்வால்வ் ஆகிருக்கு. நியூரல் சிஸ்டம் பிரெயின் எப்படி உணவு இதை செரிமானமாகி இதெல்லாம் நமக்கு தேவைங்கிறத எடுக்கிறத பிரெயின் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, அதை தான் நம்ம வந்து இது பார்க்குறோம். ரெண்டாவது ஹார்மோனல். பிரெயினே வந்து சில கிளான்ஸ் வழியாக ஹார்மோன்ஸை உண்டு பண்ணும். The major hormones that controls the function of digestive systems are produced and released by the cells in the mucosa of the stomach and the large intestine. ஸோ அங்கங்கே இருக்கிற ஹார்மோன்ஸும் அது கண்ட்ரோல் பண்ணுது. இதான் அந்த மெக்கானிசமாக ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுது. ஸோ மெக்கானிசம் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது நியூரல் கண்ட்ரோல் அண்ட் ஹார்மோனல் கண்ட்ரோல்.